நண்பர்களே, மாணவர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாத்தியார் கவிதைகளில் இன்று நான் சொல்ல போகக்கூடிய கவிதை, அதனுடைய தலைப்பு உடற்பயிற்சி என்பதாகும். கடவுள் நமக்கு ஒரு உடம்பை தந்திருக்கின்றார். இந்த உடம்பை நாம் அழிவுற விடக்கூடாது. சிறு வயதிலேயே இந்த உடம்பை நாம் பராமரிக்க வேண்டும். உடல் நலம் இருந்தால் மட்டுமே நமக்கு நோய் இல்லாமல் வாழ முடியும். அந்த பழக்கத்தை சிறு வயதிலேயே நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் ஒருவனுக்கு எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், அவனுக்கு உடல் நலம் இல்லை என்றால் அனுபவிக்கவே முடியாது. எனவே இறைவன் தந்த இந்த உடலை சிறு வயதிலேயே உடற்பயிற்சிகள் செய்து நல்ல முறையில் பராமரித்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரும் கடமையாகும். இந்த எண்ணத்தை உருவாக்கவே நான் உடற்பயிற்சி என்னும் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன். சிலர் சும்மா இருப்பதே சுகம் என்று நினைத்து கொண்டு ஏராளமாக சாப்பிட்டு விட்டு ஒரு வேலையும் செய்யாமல் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். இப்படியே இருந்துவிட்டால் அவர்களின் நிலை என்னாகும்? அவர்களுக்கு உண்ட உணவு செரிக்காமல் ஏராளமான நோய்கள் வந்து விரைவிலேயே நோயாளியாகி விடுவார்கள். ஆனால் உடற்பயிற்சி செய்தால் நாம் உண்ட உணவு நன்றாக செரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் வளரும். எனவே இந்த பழக்கத்தை நாம் சிறு வயதிலேயே, உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை சிறு வயதிலேயே ஏற்படுத்தி கொண்டால் ஏராளமான நோய்களிலிருந்து நாம் விடுபட முடியும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வருவதால் சீக்கிரமாக நோய் நம்மை அண்டாது. ஆரோக்கியமுள்ள ஒரு மனிதனாக நாம் வாழ முடியும். இனி என் கவிதையை சொல்லுகின்றேன், கேளுங்கள். தினமும் ஒரு முறை உடற்பயிற்சி செய்திட உடலில் உறுதி வரும், மனமும் நன்றாய் உறுதி பெறும், மனதில் துணிவு கூடி வரும், குணமும் நன்றாய் மாறிவிடும். தினமும் ஒரு முறை உடற்பயிற்சி செய்திட உடலில் உறுதி வரும், மனமும் நன்றாய் உறுதி பெறும், மனதில் துணிவு கூடி வரும், குணமும் நன்றாய் மாறிவிடும். உடலை வளைத்து அசைத்திட்டால் உடலில் சோர்வு நீங்கிவிடும், நோயை எதிர்க்கும் ஆற்றலுமே நாளும் நாளும் கூடி வரும், நாளைய உலகில் மாற்றம் வரும். நோயை வருமுன் காப்பதுவே அறிவுடைமை ஆகுமப்பா, அதனால் நோயும் அணுகாமல் பார்த்தே நீயும் வாழப்பா, பாரில் நன்மை செய்யப்பா. உடலை உறுதி செய்து விட்டால் நோய்கள் உடலில் அணுகாதே, உடற்பயிற்சி செய்து விட்டால் நோயும் உடலில் அணுகாதே, சாயும் நிலையும் வாராதே. கையும் காலும் அசைத்திட்டால் மெய்யும் மனமும் உறுதிப்படும், மெய்யான வாழ்வு வாழ்ந்திடுவோம், பொய்யான வாழ்வை நீக்கிடுவோம், பொன்மனங்கொண்டு வாழ்ந்திடுவோம். நமக்கு வேண்டிய வேலைகளை நாமே செய்து பழகிடுக, பிறரை நாடி வாழ்ந்திடாமல் நாமே அதனை செய்திடுக, நாளும் நன்றாய் வாழ்ந்திடுக. மெலிந்த தேகம் உள்ளவர்கள் தினமும் பயிற்சி செய்திட்டால் உடலில் அழகு கூடி வரும், உளமும் மகிழ்ந்து துள்ளிவிடும், உவகை வந்து நெருங்கிவிடும். உண்ட உணவு செரிப்பதற்கு மருந்தன ஒன்று இங்கில்லை, உணவு செரித்து போவதற்கே உடலும் அசைய வேண்டுமடா, உவந்தே வாழ வேண்டுமடா. கடவுள் தந்த இவ்வுடம்பை காத்திட நமது கடமை என்றோ, கவனிக்காமல் விட்டு விட்டால் கவலை வந்து சேருமடா, வாழ்வில் சுவையும் போகுமடா. நடந்தே போகும் இடங்களுக்கு நடந்தே போக பழகிடுக, விடைந்தே நடந்தே போய்விடுக, காலில் உறுதி பெற்றிடுக, கழித்து நீயும் வாழ்ந்திடுக. சின்ன சின்ன பயிற்சிகளை
நாளும் செய்தால் போதுமடா, அது வாழ்வில் இன்பம் தந்திடுமே. தாழ்வில்லாமல் வாழ்வோமே, தரணியில் எல்லாம் பெறுவோமே. உடற்பயிற்சி செய்து விட்டால் உடல் மனப்பக்குவம் வந்துவிடும். சோர்வும் நம்மை அணுகாதே, சோம்பலும் வாழ்வில் வாராதே. சோகம் நம்மை அணுகாதே, இரத்த அழுத்தம் மாறிடவே நாளும் நடக்க வேண்டுமடா. பித்தம் மாறி போய்விடவே நாளும் நடக்க வேண்டுமடா. நாளும் உழைக்க வேண்டுமடா. வெளியில் நடந்து காற்றுப்பட்டால் நல்ல வாயு கிடைத்திடுமே. அதனால் நீள்மரச் சோலைகளில் நடந்தே அதனை பெற்றிடுக. நாளும் இனிதாய் வாழ்ந்திடுக. குனிந்தும் நிமிர்ந்தும் எழுந்திட்டால் தசைகள் நன்றாய் வலுப்பெறுமே. குனிந்தும் நிமிர்ந்தும் பயிற்சி செய்க, தசை பலத்தை பெற்றிடுக. தளரா வாழ்வு பெற்றிடுக. உடலோ எந்திரம் போன்றதடா, இயங்க வேண்டும் அதனாலே. இயங்காவிட்டால் துருப்பிடித்தே பயனும் அற்று போகுமடா. பலனும் இன்றி போகுமடா. எந்திரத்தின் பழுது நீக்கி எண்ணெயிட்டு பார்ப்பது போல் உடலில் பழுது வந்துவிட்டால் உடனே அதனை நீக்கிடுக. உடலில் உறுதி பெற்றிடுக. எத்தனை செல்வம் இருந்தாலும் உடலில் உறுதி இல்லை என்றால் அத்தனை செல்வமும் வீண்தானே. வீணாய் வாழ்வும் போய்விடுமே, பாழாய் பணமும் போய்விடுமே. அதனால் உடலை உறுதி செய்ய உடற்பயிற்சி தேவையென்றோ. இதனை நீயும் மனங்கொண்டு உடற்பயிற்சி செய்திடுக. உயர்ந்த வாழ்வை பெற்றிடுக. உண்ட உணவு செரித்த பின்பே உண்ணப் பழகு என்றோழா. கண்ட கண்ட உணவுகளை உண்டு விடாதே என்றோழா. உடலை நேசி என்றோழா. வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்தல் கூடாது என்றோழா. சிறிது நீரை குடித்துவிட்டே உடற்பயிற்சி செய்திடுக. உடலை நன்றாய் காத்திடுக. உடலின் உறுதி விரும்புகின்றோர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலை இயக்கி பயிற்சிகளை செய்தே முடிக்க வேண்டுமடா. செவ்விய வாழ்வு வாழ வேண்டுமடா. உடலை இயக்கி பயிற்சிகளை உடலின் உறுதி விரும்புகின்றோர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடலை இயக்கி பயிற்சிகளை செய்தே முடிக்க வேண்டுமடா. செவ்விய வாழ்வு வாழ வேண்டுமடா. உடற்பயிற்சி வாய்ப்பில்லை என்றாலும் தான் வழி இருக்கு. உடலை வளைத்தே வேலைகளை ஒழுங்காய் செய்தால் போதுமடா. ஒழுங்கான வாழ்வு பெறலாம்டா. உரம் பெற்ற உடலை உடையோரின் உளமும் உரத்தை பெற்றிடுமே. உரம் பெற்ற உடலை உடையோரின் உளமும் உரத்தை பெற்றிடுமே. உரம் பெற்ற உடல் உடையோரின் உளத்தில் உரமும் வந்துவிடும். உலகில் வாழ துணிவு வரும். மூச்சு பயிற்சி நன்றாகும். மூச்சு குழலும் உறுதி பெறும். நீச்சல் பயிற்சியும் நன்றாகும். நீண்ட உடலும் உறுதி பெறும். நீண்ட ஆயுள் தேடி வரும். ஆசனங்கள் செய்திட்டால் அரிய வாழ்வை பெற்றிடலாம். ஆயுள் அதிகம் பெற்றிடலாம். ஆருயிர் அதனை வளர்த்திடலாம். அழகிய வாழ்வை பெற்றிடலாம். அழகிய வாழ்வை பெற்றிடலாம். அழகிய வாழ்வை பெற்றிடலாம். அன்பர்களே, உடற்பயிற்சி பற்றிய ஒரு கவிதையை நான் இங்கே சொல்லியிருக்கின்றேன். உடற்பயிற்சி செய்யும் வழக்கத்தை சிறுவயதிலேயே அனைவரும் இனி உள்ள தலைமுறையினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, அந்த எண்ணத்தை உண்டாக்குவதற்காக இந்த பாடலை பாடியிருக்கின்றேன். இந்த பாடலை நீங்கள் விரும்பினால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும்.
உங்களுக்கு தெரிந்த குழுக்களிலெல்லாம் இதை பகிர்ந்து அளிக்க வேண்டும், எனக்கு லைக் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்கள் வாத்தியார். நன்றி, வணக்கம்.